ஸோ இன்னைக்கு நம்ம இயேசு நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது நடக்குமா நடக்காதா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம இயேசு நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? ப்ரே பண்ணலாம். நீங்கள் நீங்கள் ஒரு நபருக்காக ப்ரே பண்ணுங்கள். பிதாவே, இந்த நபருக்காக வருகிறேன், இந்த நபரை குறித்து கேள்விப்பட்டேன், வரேன், உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன், அவங்களுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, ஐசியூவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுகர் தேவைப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரம் இயேசுவின் நபரை பார்த்து பேசுகிறேன். ஐசியூக்குள்ளே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போய் அந்த நபரை குணப்படுத்த முடியும். ஏன்னா அந்த மாதிரி ப்ரே பண்ணி ஐசியூலேருந்து ஆள் வெளியாகிருக்காங்க. ஐசியூலேருந்து ஆள் வெளியாகிருக்காங்க. ஃபோனில் தான் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அதை போய் அந்த ஆளோட காதில் வச்சு கேட்க வச்சாங்க. அந்த ஆள் ஐசியூலேருந்து வெளியிட்டார். சிம்பிள். இதுக்கு மகான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக இருந்தால் போதும். மேக் இட் சிம்பிள். நீங்கள் பேசினா போதும். சூழ்நிலையை பார்த்து பேசினா போதும். இயேசு கிறிஸ்து புயல் காற்று வரும்பொழுது அவர், பிதாவே, புயல் காற்று வருது, தயவு செய்து புயல் காற்று நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லலை. இப்போ ஜபம் தான், இதான் ஜபம். இப்போ நமக்கு எதுனாச்சும் ஒரு காற்று நினச்சா, பிதாவே, அதிகமான வெயில், தலைலாம் காஞ்சி போயிடுது, அதனால் மழையை வர பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நீங்கள் சொன்னால் நடக்கும். அவர் கேட்டாரா அங்கீகாரம்? உங்கள் அங்கீகாரத்தை கேட்டாரா? நீங்கள் சொன்னால் தான் நடக்கும்னு. அது இதெல்லாம் கதையெல்லாம் பேசுகிறீங்க. கடைசியில் வானத்தை பார்த்து சொல்லுங்கள், மழை வருவதாக இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு. அதை செய்ய மறந்துடுறோம். ஏன் பயம்? கூட சொல்லி நடக்கலைன்னா நம்மளை சுத்தலை விட்டுருவானுங்க.